ஓம் சாந்தி. 24/11/24 बाबा சொல்றார், समय प्रमाण लक्ष्य और लक्षण की समानता द्वारा बाप समान बनो. அவ்வியக்த பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம். ரிவைஸ் டேட் 15/12/2002. நேரத்தின் அனுசாரம் லட்சியம் மற்றும் லட்சணத்தினுடைய சமான் தன்மை மூலம் பாப் சமான் ஆகுங்கள். நேரத்தின் அனுசாரம் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமநிலை கொண்டு வருவதன் மூலம் பாப் சமான் ஆகுங்கள். आज चारों ओर के सर्व समानदारी बच्चों को देख हर्षित हो रहे हैं. இன்று நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்வமானம் நிறைந்த குழந்தைகளை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். யார் சுயமரியாதையோடு இருக்கிறாங்க அவங்களை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்க. சுயமரியாதைன்னு யார் மரியாதை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நான் கிரேட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க யார்? சுயமரியாதை. என்ன நடந்தாலும் சரி சுயஸ்திதியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க. இஸ் संगम पर जो आप बच्चों को स्वमान मिलता है उससे बड़ा स्वमान सारे कल्प में किसी भी आत्मा को प्राप्त नहीं हो सकता. இந்த ஜென்மத்தில் சங்கம் யுகத்தில் உங்களுக்கு என்ன ஸ்வமானம் கிடைச்சிருக்குதோ இந்த ஸ்வமானம் முழு கல்பத்திலையும் எந்த ஆத்மாவுக்குமே கிடைச்சிருக்க முடியாது. உங்களுக்கே கிடைச்சிருக்காது, சந்தேகமே இல்லாமல் வேறு யாருக்குமே கிடைச்சிருக்காது. இந்த சங்கமத்தில் அப்படிப்பட்ட ஸ்வமானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை பெரிய பெரிய ஸ்வமானங்கள் பாபா கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார் பாபா. அதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்களா? நினைக்கிறது கூட சும்மா நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் விஸ்வ கல்யாணக்காரி, நான் அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், இதெல்லாம் சும்மா. அது 2 வயசு குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்தா கூட அது திருப்பி திருப்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கும், சொல்லிகிட்டு இருக்கும். இஸ்கோ ஜான்தே ஹோ, உங்களுக்கு என்ன ஸ்வமானம் கிடச்சிருக்குதோ அது உங்களுக்கு புரியுதா, புரிஞ்சிருக்கிறீங்களா? ஸ்வமான் கா நஷா கித்தனா படாகே, புரிஞ்சிருக்குது அப்படின்னா அது எவ்வளோ போதை கொடுக்கும் தெரியுமா? ஸ்வமானத்தினுடைய போதை எத்தனை பெரியது. இந்த நினைவினில் இருக்கிறீர்களா? ஸ்வமானத்தினுடைய மாலை மிக பெரியது. ஒரு மணியாக எண்ணிக்கொண்டே வாருங்கள். ஸ்வமானத்தினுடைய போதையினில், அந்த பெருமிதத்தினில் கலந்து ஐக்கியமாகி விடுங்கள். நான் தான் அது, நான் தான் அது, நான் தான் அது. ஒரு ஸ்வமானமாக மாலையில், ஜப மாலையில் ஒரு மணியவா அவங்க எடுத்து எண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வமானமாக எடுங்க, எண்ணுங்க, நினைச்சு பாருங்க. அந்த போதையிலேயே ஐக்கியமாகி விடுங்கள். நான் வேற அது வேற இல்லை, நானே அதுன்னு ஐக்கியமாகிடுங்க. இந்த ஸ்வமானம்னா என்ன? டைட்டில்ஸ், பட்டங்கள். இது நமக்கு பாப்தாதா மூலம் கிடைத்திருக்கிறது, பரமாத்மா மூலம் இந்த ஸ்வமானம் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஸ்வமானத்தினுடைய ஆன்மீக போதை, இந்த பட்டம், இந்த ஸ்வமானம் பாப்தாதா மூலமாக கிடைச்சிருக்குது, பரமாத்மா மூலமாக கிடைச்சிருக்குது. அதனால் இந்த போதையை எந்த அத்தாரிட்டியாலும் அசைக்க முடியாது. நம்ம பாஷையில் சொல்ல போனால் எந்த கொம்பனாலையும் நம்ம ஸ்வமானத்தை என்ன பண்ண முடியாது. பாபா சொல்லிட்டார் நீ தான் ஞான கடல்னு. யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறார் முட்டாள் அப்படின்றார். டிஸ்டர்ப் ஆகாம மாட்டோமா? பாபா வாணியில் சொல்லிட்டார் நான் ஞான கடல். நாமெல்லாம் யாரு? அப்பா ஞான கடல். நாமெல்லாம் யாரு? கூட இருக்கிற ஒரு பிரதர் நம்மளை பார்த்து சொல்லிட்டார் முட்டாள், உனக்கு இது கூட அறிவு இல்லையான்ட்டு. டிஸ்டர்ப் ஆகணுமா வேண்டாமா? அது எப்படி? எனக்கு அறிவு இருக்குல்ல, நான் டிஸ்டர்ப் ஆவேன் இல்லை. என்னை பார்த்து ஒருத்தர் முட்டாள்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வரலாமா கூடாதா? கூடாதா? பாபா அத்தக் சேவாதாரின்னு சொல்கிறார், கலைப்பற்ற சேவாதாரி குழந்தைகளேன்றார். நீங்கள் ஒரே சோம்பேறியாக இருக்கீங்க அப்படின்னு யாரோ சொல்கிறாங்கன்னு வச்சு, ஒரு சேவையும் நீங்கள் பண்ணல. பாபா சொல்லி உங்களுக்கு கோபம் வரலாம், ஏன்னா அவருக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு அவருக்குமான உறவு. அவர் சொன்னால் அது சத்தியமாகவும் இருக்கும்.
பாபா சொன்ன பிறகு நம்மை எந்த அத்தாரிட்டியும் அசைக்க முடியாது. பாபா நமக்கு சுமானம் கொடுத்த பிறகு, பாபா நமக்கு பட்டம் கொடுத்த பிறகு எப்படிப்பட்ட அத்தாரிட்டி, எந்த பவராலையும் நம்மளை என்ன பண்ண முடியாது. பாபாவே சொல்லிட்டார், பாபாவே சொல்லிட்டார். அந்த மிதப்பில் இருந்தோம் அப்படின்னா பாபா சொல்கிறார், நம்ம ஸ்திதியை அசைக்கவே முடியாது. சூரியன் உச்சத்தில் இருக்குது, கீழே இருந்துட்டு அதை பார்த்து குறி பார்த்து ஒரு நாய் குலைக்குதுன்னு வச்சுப்போம். சூரியனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வராதா? வராது. இதெல்லாம் நம்ம சாதாரண கிராமத்தில் வந்து சொல்கிற பழமொழி. சூரியனை பார்த்து சாதாரண உலகத்தில் உள்ளதான். பாபா சொல்றார், நீங்கள் பாபா மாதிரி பாபா பக்கத்தில் உயரத்தில் இருந்தீங்கன்னா அங்கே பூமி இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது. அதுக்குள்ளே ஒரு பூச்சி உங்களை பார்த்து முறைக்கிறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. தெரியுது அப்படின்னா நீங்கள் கீழே வர்றீங்க. ஏன் கீழே வர்றீங்க? சுமானத்தினுடைய உச்சத்தில் இருக்கு. கர்மா செய்யுங்க, ஆனால் ஸ்திதி எப்படி இருக்கட்டும். என்னைய போல பாக்கியசாலி யார்? என்னைய போல சௌபாக்கியசாலி யார்? என்னைய போல பத்மாபதம் பாக்கியசாலி யார்? ஸ்வயம் பகவான் தேர்ந்தெடுத்துட்டார், அவரை நான் புரிஞ்சிருக்கிறேன். 5000 வருஷம் கழிச்சு அடைஞ்சிருக்கிறேன். பாபா சொல்றார், அத்தாரிட்டி அல்மைட்டி அத்தாரிட்டி துவாரா பிராப்திகே. ஏன் உங்களை எந்த அத்தாரிட்டியாலும் அசைக்க முடியாது? ஏன்னா அல்மைட்டி அத்தாரிட்டி மூலமாக உங்களுக்கு இந்த சமானம்லாம் கிடச்சிருக்குது. அத்தாரிட்டினா அவங்க பெரியவங்க, இவங்க பெரியவங்க, ரைட், எல்லாரும் பெரியவங்க தான். ஆனால் அவங்க சமானத்தை குறைச்சிட்டாங்கன்னா அதனால் நாம் டிஸ்டர்ப் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கள விட பெரியவங்க பாபா சொல்லியிருக்கிறாரு, நீ சிரேஷ்ட ஆத்மா, நீ மகான் ஆத்மா, நீ புண்ணிய ஆத்மா, நீ என்னுடைய குழந்தை, கல்பத்துக்கு பிறகு கிடைச்ச குழந்தை. பாபா சொல்றார், அவருக்கு மிஞ்சின அத்தாரிட்டி யாரும் கிடையாது. அதனால் எந்த அத்தாரிட்டியாலையும் உங்களுடைய சமானத்தை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. முதல்ல முடியாதுன்னு நாம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அங்கதன் அப்படின்னா நான் ஸ்ட்ராங். தோ பாப்தாதானே ஆஜ் அமிர்த வேலை. அதனால பாப்தாதா இன்றைக்கு அமிர்த வேலையில் முழு உலகத்தினுடைய சர்வ குழந்தைகளின் பக்கம் சுற்றி வந்து பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தைகளினுடைய நினைவினில் எத்தனை சுமானங்களினுடைய மாலை கிடக்கின்றது. இன்னைக்கு அமிர்த வேலையிலிருந்து பாபா சுற்றி பார்த்தது என்ன? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தன்னுடைய ஸ்வமானத்தின் மாலை எத்தனை விழுந்திருக்குது. நம்ம கழுத்தில் எவ்வளோ மாலையை போட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த சபரிமலைக்கெல்லாம் போகிறாங்க, எத்தனை மாலை போட்டிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ணிப்பாங்க, வெளியிலலாம் போட்டுப்பாங்க. வசதியான ஆள், பெரிய ஆளுன்னு காமிக்கிறோம். குருசாமின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மாலை போட்டிருப்பாங்க. பாபா பார்க்குறார், உங்கள் கழுத்தில் எத்தனை மாலை இருக்குது, சொமானத்தினுடைய மாலைகள் எத்தனை இருக்கிறது. மாலையை தாரணை செய்தல் என்றால் அர்த்தம் நினைவின் மூலமாக அதே ஸ்திதியில் நிலைத்து இருப்பது. மாலையை போட்டுக்கிறதுனா என்ன அர்த்தம்? எனக்கு பாபா என்ன சுமான் கொடுத்துருக்கிறாரோ அதை எடுத்துட்டு அதே ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறது. எனவே தன்னை செக் பண்ணுங்க. இந்த ஸ்மிருதி, இந்த நினைவின் ஸ்திதி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது இந்த நினைவின் ஸ்திதி. பாபா கொடுத்த ஏதாவது ஒரு சுமானத்தை கையில் பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச சுமானம். ஒரு மாதாஜி சொன்னாங்க, இந்த மாஸ்டர் சர்வசக்திவான் எனக்கு ஒன்றும் டச்சே ஆக மாட்டேங்குது. பாபா சொல்கிறாரு, நான் சர்வசக்திவான், நீங்களாம் யார்? மாஸ்டர். எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு அதை கேட்கும்போது ஒரு ஃபீலிங்கே வரல. ஆனால் நான் சிவசக்தின்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் வருது அப்படின்றாங்க. ஓகே, நல்லது, வச்சுக்கோங்க. தேங்காய் சட்னி பிடிக்கலன்னா தக்காளி சட்னி, இப்போ 2 சட்னி இருக்குது இல்லை. தேங்காய் சட்னி இல்லையே, பிடிக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க, கூடவே என்னமோ இருக்குது. மாஸ்டர் சர்வசக்திவான் வரலைன்னா விடுங்க. உங்களுக்கு பரம பவித்திர ஆத்மா தான் பிடிக்கும்னா வச்சுக்கோங்க, அதை அந்த பெருமிதத்தில் இருங்க. ஆனால் எதையாவது ஒன்று உருப்படியாக என்ன பண்ணிக்கணும், ஒன்றும் இல்லை, அதுவும் இல்லை அரகுரா, இதுவும் இல்லை சிவசிவானா தான் டவுன். நாம் சங்கமயத்தில் என்ன ஆகிடவே முடியாது, டவுன் ஆகவே. பிறர் சொல்லால தான் இல்லை, நிறைய நேரத்தில் நம்ம மனசாலேயே நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம். நீங்கள் வந்து சொல்லணும், அவங்க வந்து சொல்லணும் இல்லை, என் மனசே நீ சொல்லும் நீ லாய்க்கில்லை அப்படின்ட்டு. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, நீ தான் லாயக், உன்னை நான் தேடி கண்டெடுத்திருக்கிறேன், நான் என்ன லூசான்னு கேட்பார். நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க, நான் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லை அப்படின்ட்டு. அப்போ பாபா கேட்பார்ல,
நான் என்ன லூசா? நான் இவ்வளோ ஆத்மாக்களை விட்டுட்டு உங்களை தானே தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவர் ஒன்றும் விவரம் இல்லாத ஆளுலாம் இல்லை. அப்போ பாபா சொல்றார், அடுத்தவங்களால் டிஸ்டர்ப் ஆகிறதுலாம் ரொம்ப கம்மி. நம்ம மனசு நம்மளை என்ன பண்ணி விட்டுரும் நிறைய நேரத்தில், நீ இதை பண்ணலை, நீ அதை பண்ணலை, நீ இதை செஞ்சுட்ட, அதை செஞ்சுட்ட, நீ ஏன் இப்படி இருக்கிற. பாபா சொல்கிறாரு, என்ன ஆனாலும் சரி உங்கள் ஸ்வமானத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்து எந்திரிக்க முடியாது. சூரஜ் பாய் சொல்லுவார், கீழே விழுந்தா கூட தப்பு இல்லை, கீழே விழுந்தா கூட இல்லை, ஆனால் எதை விட்டுறாதீங்க, ஸ்வமானத்தை விடாதீங்க. அது எப்படி கீழே விழுந்தா நான் ஃபீல் பண்ண வேண்டாமா? கொஞ்சமாவது வருத்தப்பட வேண்டாமா? வருத்தப்பட்டு காணாமலேயே போயிடுற ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, பட்டாச்சு ஆனதாச்சு, ட்ராமாவில் இருந்துச்சு, கணக்குள்ள ஐயோ கோவப்பட்டேன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா எனர்ஜி கூடுமா கம்மியாகுமா? வருத்தப்பட்டுட்டே இருந்தா ரியலைசேஷன் வேற, வருத்தப்படுறது வேற. வருத்தப்படுறதுக்கும் ரியலைசேஷனுக்கும் என்னவே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. நாம் நினச்சிட்ருக்குறோம் நம்ம தப்பு செஞ்சால் வருத்தப்படணும், வருத்தப்பட்டால் ஒரு மண்ணும் லாபம் இல்லை. ரியலைசேஷனுங்கிறது வேறு. வாணி படிங்க, யோகா பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ஸ்திதியை கூட்டுறதுக்கு பார்க்கணும், சோகமாக உட்காந்துக்கணுமா. பாபா சொல்கிறார், எதை தொலைச்சாலும் தொலைங்க, எதை தொலைச்சிடக்கூடாது. ஸ்திதி எது மூலமாக வருது? சுமானம் யார் கொடுத்தது? பாபா. டவுன் ஆகிறதுக்கு ரைட்டே இல்லை இங்கே நமக்கு. நாம் அவ்வளோ உச்சத்தில் இருக்கணும், அவ்வளோ பாபா கூட இருக்கணும். நம்ம இங்கே என்ன ஆகவே முடியாது, டவுன் ஆக முடியாது. நான் பாபா விட்டுட்டு விலகிறேன், நான் மேலேருந்து கீழே வாரேன் அப்படின்னா டவுன் தான். எப்பவும் நான் பாபா கூட தான், எப்பவும் நான் உச்சத்தில் தான். பாபா சொல்கிறார், எத்தனை மாலைகளை நீங்கள் அணிஞ்சிருக்கிறீங்க, சுமானத்தினுடைய மாலை, அதாவது எவ்வளவு அதை நினைவில் கொண்டு அந்த ஸ்திதியிலேயே நிலைச்சிருக்கிறீங்க. அந்த ஸ்திதியிலேயே ஒரு ஸ்வமானத்தை பிடிச்சிக்கோங்க. அந்த ஸ்வமானத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதை என்னவா மாற்றணும்? ஸ்வமானத்தை என்னவா மாற்றணும்? ஸ்திதியாக மாற்றணும். 2 அடி குதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, 2 அடி பெர்மனண்ட்டாக படியில் ஏறி நிற்க தெரியணும். ஒரு குதிச்சுட்டு அப்புறம் குதிக்கிறதுனாலே அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அர்த்தம், எம்பி அப்புறம் திருப்பி என்ன பண்ணிடுறது, கீழே விடுறது. இங்கே எம்பி கீழே விடுறதெல்லாம் இல்லை, அந்த இடத்துல நிற்கிறது. பாபா சொல்றார், ஸ்வமானத்தின் ஸ்திதியில் நிலைத்து இருக்க வேண்டும். அதே ஸ்வமானத்தினுடைய அதே ஸ்திதியில் நிலைச்சிருக்கணும். உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால் எனக்கு என்ன ஸ்வமானம் இருந்துச்சோ, உங்களை சந்தித்த பிறகும் அதே ஸ்வமானம் இருக்கணும். காலையில் எந்திரிக்கும் போது என்ன ஸ்வமானம் இருந்துச்சோ, நைட்டு தூங்கும் போதும் அதே ஸ்வமானம் இருக்கணும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்ன ஸ்வமானம் இருந்துச்சோ, அந்த காரியம் முடிஞ்ச பிறகும் கூட அதே ஸ்வமானம் இருக்கணும். அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம், பாராட்டியிருக்கலாம், திட்டிருக்கலாம். அதுக்கும் என் ஸ்திதிக்கு என்ன இருக்கக்கூடாது? என்ன செய்கிறவர் செய்ய வைக்கிறவர் யாரு? பாபா. அப்புறம் ஏன் நான் டிஸ்டர்ப் ஆகணும்? பாபா சொல்ற, இதனால் நான் இப்படி டயர்டாயிட்டேன், இதனால் நான் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன்னு பாபா சொல்லியிருக்கிறார். எந்த ஸ்வமானத்தை நினைவில் கொண்டு வர்றீங்களோ அதே ஸ்திதியில் நிலைத்து இருக்கிறீர்களா? இதை பாபா பார்த்துட்டு இருந்தார். ஸ்வமானத்தினுடைய நம்பிக்கை, அதனுடைய ஆன்மீக போதை, இந்த இரண்டினுடைய சமநிலை எவ்வளவு இருக்கிறது? நம்பிக்கை, போதை, இந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். ஸ்வமானத்தினுடைய நான் மாஸ்டர் சர்வசக்திவான், அந்த நம்பிக்கை எவ்வளவு இருக்குது, அதனுடைய போதை எவ்வளவு இருக்குது. போதைன்னா அது வெளிப்படையாக தெரியும், முகத்தில், பார்வையில், செயலில், ஸ்திதியில். பாபா சொல்றார், ஸ்வமானத்தினுடைய நம்பிக்கை, அதனுடைய ஆன்மீக போதை, இரண்டினுடைய சமநிலை எவ்வளவு இருக்கிறது. நம்பிக்கை இருக்கிறது, நாலேஜ்ஃபுல் ஆக வேண்டும். ஆன்மீக நஷா, நான் பவர்ஃபுல் ஆக வேண்டும். அப்போது பாபா சொல்றார், நாலேஜ்ஃபுல் மே 2 பிரகார் தேக்கே. நாலேஜ்ஃபுல் தான் நம்ம எல்லாரும். இதில் 2 விதமாக பாபா பார்த்தார். இங்கே உட்காந்துருக்கிற குழந்தைங்கள்லாம் யாரு? நாலேஜ் ஃபுல், ஞானம் நிறைஞ்சவங்க. இதில் 2 விதமாக பார்க்கிறார். ஒன்று நாலேஜ் ஃபுல், இன்னொன்று நாலேஜ் புல். புல்னா சொரூபம். பாபா சொல்ற, ஒன்று ஞானம் நிறைஞ்சவங்களா இருக்கிறது, இன்னொன்று ஞானம் நிறைந்த ஸ்வரூபமாக இருப்பது. நாலேஜ் ஃபுல் மேபி. அப்போ பாபா சொல்ற, நீங்க தோ அப்னே சே பூச்சோ மே கோன். இப்போ தன்னைத்தானே பாருங்க, நான் யாரு? ஞானம் நிறைஞ்சவரா
அதன் சொரூபமானவரா? ஞானம் நிறைஞ்சிருக்கிறவரா? அதன் சொரூபமானவரா? தனக்குத்தானே கேளுங்கள், பாப்தாதா அறிவார். குழந்தைகளினுடைய லட்சியம் மிக உயர்ந்தது. லட்சியம் உயர்ந்தது இல்லையா? உயர்ந்ததா இல்லையா? திரும்பவும் பாபா கேட்குறார். எல்லோரும் சொல்கிறோம் பாப் சமான் ஆகுவோம் என்று. அப்போ எப்படி பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ அதுபோல பாப் சமான் ஆகுவதற்கான லட்சியமும் எவ்வளவு உயர்ந்தது. ஆகவே லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிக மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே லட்சியத்தை பார்த்து நான் லட்சுமி ஆகணும், இல்லை பாப் சமான் ஆகணும், நாராயணன் ஆகணும், லட்சியத்தை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறார். லட்சியம் உயர்ந்தது, பாபாவுக்கு மகிழ்ச்சி. ஆனால்னா என்னன்னு சொல்லட்டுமா? ஆனால்னா என்ன? அதெல்லாம் டீச்சர்ஸ் டபுள் ஃபாரினர்ஸ் சொன்னீங்க. நான் சொல்லுவேன், இதை நீங்கள் டீச்சர்ஸ் ஃபாரின் டபுள் ஃபாரினர்ஸ் கேட்பீங்களா? சமைச்சுத்தோ கயே ஹோங்கே. நான் என்ன சொல்ல வாரேன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. பாபாவுக்கு இதுவும் தெரியுது. அவர் சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவர் என்ன சொல்ல வராருன்னு நமக்கு புரியுது. அவரே சொல்கிறார், நான் என்ன சொல்ல வாரேன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. பாப்தாதா லட்சியத்தையும் லட்சணத்தையும் சமமாக பார்க்க விரும்புகிறார். இப்போ தனக்குத்தானே கேளுங்கள். லட்சியம் மற்றும் லட்சணம். லட்சணம்னா என்ன? ப்ராக்டிக்கல் ஸ்திதி. லட்சியம்னா என்ன? நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறது. லட்சணம்னா என்ன? ப்ராக்டிக்கல் ஸ்திதி. வாயில் மலம் போடுறது வேறு, வாயில் இயல்பாக்குன்றதுலாம் வேறு. பாபா என்ன சொல்கிறாரு? ப்ராக்டிக்கல் ஸ்திதி. லட்சியம் மற்றும் லட்சணம், அதாவது ப்ராக்டிக்கல் ஸ்திதி சமமானதாக இருக்கிறதா? ஏனெனில் லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக வேண்டும். இதுதான் பாப் சமான் ஆகுதல். நேரத்தின் அனுசாரம் இந்த சமானத்தாவை நெருக்கத்தில் கொண்டு வாருங்கள். நிகழ்காலம் பாப்தாதா குழந்தைகளினுடைய ஒரு விஷயத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறார். நிகழ்காலத்தில் பாப்தாதாவால் குழந்தைகளினுடைய ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியல அப்படின்றார். சில குழந்தைங்க விதவிதமான ரூபத்தில் பாப்சமான் ஆகுவதற்கு உழைக்கின்றார்கள். மற்றபடி அன்பிற்கு முன்னால் உழைப்பதற்கான அவசியமே இல்லை. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கு எதுவும் சிரமமாய்ப்படாது. பாப்சமான் ஆகணுமேன்னு பல்ல சொல்லுவாங்களே, பல்ல கடிச்சிக்கிட்டு சகிச்சுக்கிட்டேன் அப்படிம்பாங்க. பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? சிரமப்படுறோன்னு அர்த்தம். சிரமப்படுறதே பாபாவால் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. அன்பு இருந்தால் நமக்கு என்ன தோணாது? அன்பு இருந்தால் என்ன தோணாது? சிரமம் தோணாது, கஷ்டம் தோணாது. எனக்கு இது முடியும். பாபா மேலே உள்ள அன்பில் ஒன்றுமே கஷ்டமாக தெரியாது. மீராவுக்கு விஷம் கொடுத்தாங்க, அவங்க சந்தோஷமாக குடித்தாங்க, ஃபினிஷ்டு. மீரா பக்தர், அது வேற விஷயம். சாக்ரட்டிஸுக்கும் விஷம் கொடுத்தாங்க, அவரும் சந்தோஷமாக குடித்தார். ஒருத்தர் ஞானி, ஒருத்தர் பக்தி, இன்னொருத்தர் அவர் டோட்டல் நாஸ்திகன். அவரும் தெளிவாக இருக்கிறார். விஷம் தானே குடிப்போம். அவர் 2 சாய்ஸ் சொல்கிறார் சாக்ரட்டிஸ். அவர் சொல்கிறார், ஒன்று இதை குடிச்சிட்டு செத்துட்டேன்னா அதை பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். அவருடைய சித்தாந்தம் வேறு மாதிரி கணக்கு. நானே இருக்க போகிறது இல்லைன்னா அந்த சாவை பற்றி எனக்கு கவலை இல்லை. இல்லை சாகலைன்னு நான் ஏன் கவலைப்படணும்? அவருடைய விதம் வேறு. மீராவை பொறுத்தளவில் அது கிருஷ்ணனுடைய பிரசாதம், அது விஷமாகவே இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே, அதை கண்டு எனக்கு செத்தாலும் பரவாயில்லை, பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு தானே சாகிறேன். பாபா என்ன சொல்ல வராருன்னா, உலகத்தில் சாக்ரட்டிஸ்ட அறிவு இருந்துச்சு, அதனால் அவர் கவலைப்படலை. மீராட்ட அன்பு இருந்துச்சு, அதனால் அவங்க என்ன பண்ணலை, கவலைப்படலை.
அதை அதை ஒரு கஷ்டமாக ஒரு பனிஷ்மெண்ட்டாகவே அவங்க என்ன பண்ணலை. சாக்ரட்டிஸ்க்கு அது ஒரு ஒரு விஷம் கொடுத்து சாகடிக்கப்படுதல் ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு அவர் என்ன பண்ணலை, அவர் நினைக்கலை. மீராவும் அதை பனிஷ்மெண்ட்டுன்னு என்ன பண்ணலை, அதை நினைக்கலை. அப்போது பாபா சொல்கிறார், அன்பு எதையுமே சிரமமாய் பார்க்காது, அன்புக்கு எதுவுமே சிரமமாக தோன்றாது. பாபா சொல்லிட்டார், அதை செய்கிறேன். பாபா சொல்லிட்டார், செய்கிறேன். அவர் சொல்கிறத செய்யாமல் இந்த ஜென்மம் எதுக்கு இருக்குது? அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதே, பொறுமையாக இருன்னு பாபா சொல்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு வருதா வரலையா? வந்தால் தானே அதை கடைபிடிச்சி பாபாவுக்கு காண்பிக்க முடியும். அப்படி ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னா எப்படி கடைபிடிச்சு காண்பிக்கிறது? பாபா சொல்கிறாங்க, அன்பு இருக்கும் பொழுது சிரமத்திற்கு அவசியமே ஏற்படாது. எங்கே அன்பு உண்டோ அங்கு சிரமம் இல்லை. எப்போ தலைகீழான போதை தேக அபிமானத்தின் நேச்சர் உருவாகிவிட்டதோ, அது நேச்சுரல் ஆகிவிட்டதோ, பாபா சொல்கிறார், அப்பந்தான் சிரமம் தோணுது. தேக அபிமானம் எப்போ தலைகீழான போதை, நேரான போதைங்கிறது ஆத்ம அபிமானம், தலைகீழான போதைங்கிறது தேக அபிமானம், அது நேச்சர் ஆகும்போது, நேச்சுரல் ஆகும் பொழுது அது சிரமத்தை அனுபவிக்க செய்கிறது. தேக அபிமானத்தில் வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டி இருந்ததா? பாபா கொஸ்டின் மார்க் போடுறார். துவாபரயுகத்தில், திரேதாயுகத்திலேருந்து துவாபரயுகம் வரும்போது என்ன வந்துச்சு? தேக அபிமானம் வந்துச்சு. அதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? நான் தேகம், நான் தேகம், நான் தேகம், எல்லாருமே தேகம் தேகம், அப்படிலாம் ப்ராக்டிஸ் புருஷார்த்தம் பண்ணிங்களா? 63 ஜென்மம் தேக அபிமானத்தில் வருவதற்கு புருஷார்த்தம் செய்தீர்களா? அது உங்களுக்கு நேச்சர் ஆனது, நேச்சுரல் ஆனது. தேக அபிமானம் 63 வருஷமாக நமக்கு என்னவாச்சு? நேச்சர் ஆச்சு, நேச்சுரல் ஆச்சு. அது நம்ம சுபாவம் ஆச்சு, நம்முடைய இயற்கையாக ஆனது. ஜோ அபிபி கபி கபி யகி ககத்தேகோ. சரி, 63 ஜென்மத்தை விடுங்க, இந்த சங்கம யுகத்தில் கூட நீங்கள் இதைத்தான் அவ்வப்பொழுது கூறுகிறீர்கள். ஆத்மான்னு நினைக்கிறதுக்கு பதிலாக தேகங்கிற உணர்வு வந்துடுது. நம்ம இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண பிறகு, அங்கே ப்ராக்டிஸே பண்ணாமல் தேக உணர்வு வந்துச்சு. இங்கே நம்ம இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அங்கங்கே ஆத்மான்னு நினைக்கிறதுக்கு பதிலாக தேக ஞாபகம் உணர்வு வந்துடுது. எப்படி தேக அபிமானம் நேச்சுரலாக ஆகி இருக்கிறதோ அதுபோல இப்பொழுது ஆத்ம அபிமான ஸ்திதியும் நேச்சராக இருக்கட்டும். நேச்சர் அதாவது சுபாவம், இதை மாற்றுதல் கடினம். சுபாவத்தை மாற்றுவது கடினம். அபிபி கபி கபி ககத்தே ஹோனா கி மேரா பாவ் நஹி ஹே. இப்போ கூட அப்பப்போ சொல்கிறீங்க இல்லையா, நான் அப்படி நினச்சிட்டு சொல்லலை, என் பாவ் அது இல்லை, என்னுடைய உணர்வு அப்படி இல்லை, இது என் நேச்சர். அறிவு இருக்கான்னு சில பேர் சட்டுன்னு கேட்டுருவாங்க, நாக்கில் தழும்பேறி இருக்கும் அந்த வார்த்தை. ஆனால் உண்மையிலேயே மனசில் அப்படி கிடையாது, வாயில் வந்துடும். அப்போ சொல்லுவாங்க, நான் அந்த பாவனையில் சொல்லலை, தப்பாக ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, நான் அப்படி நினச்சிட்டு என்ன பண்ணலை, பேசலை, இது எனக்கு சுபாவம். இந்த வார்த்தை யார்கிட்டையும் வர்றது சுபாவம். அப்போது நான் வேணும்னு ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணணும்னு பேசுகிறது செய்கிறது வேறு, உங்களுக்கு தெரியாமலேயே இயல்பாக வெளிப்படுறது வேறு. சில பேருக்கு மற்றவங்களை டார்ச்சர் பண்ணுறது என்னவா மாறிடுச்சு. ஆனால் வேணும்னு அவங்க டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சி பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு ஒரு வேலை நடக்கும், அவ்வளோதான். சில பேருக்கு அப்படி இருக்காது, வேலை நடக்குதோ நடக்கலையோ நான் டார்ச்சர் பண்ணணும், அது வம்புக்குன்னு டார்ச்சர் பண்ணுறது வேறு, அது இயல்பாகவே வந்துடுறது வேறு. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அந்த வார்த்தை சொல்லலை, நான் அந்த பாவில் சொல்லலை, என்னுடைய நேச்சர் அது. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோமாமா, எனக்கு அந்த பாவம் இல்லை, அந்த உணர்வில் நான் உங்களை சொல்லலை, என்னுடைய நேச்சர். நான் என் கூட யார் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட நான் இப்படித்தான் பேசிப்பேன், நடந்துப்பேன், மற்றபடி நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லலை, செய்யலை. அப்போது அது அவங்க நேச்சர்னு எடுத்துக்கிறாங்க. கடுமையாக நடந்துக்கிறது, பேசுகிறது, அது என்னவாமா உங்களுக்கு நேச்சர். இது என் நேச்சர், நான் அந்த பாவில் இல்லை, அந்த நேச்சரில் இருக்கிறேன், அதை நினச்சி உங்களை கஷ்டப்படுத்தணும்னு பண்ணலை, அது என் நேச்சர். तो उस नेचर को नेचुरल बनाया है. அப்போ அந்த நேச்சரை நேச்சுரலாக ஆக்கிட்டீங்க, அந்த சுபாவத்தை உங்களுக்கு நேச்சுரலாகவே கொண்டு வந்துட்டீங்க, உருவாக்கிட்டீங்க. அப்போது பாப்சமான் நேச்சரை நேச்சுரல் ஆக்க முடியாதா? பாப்சமான்
நேச்சரை, சுபாவத்தை நேச்சுரலாக ஆக்க முடியாதா? அப்போ கஷ்டம் கொடுக்கறது துக்கம் கொடுக்கறது ஒன்று, ரெண்டு. நமக்கு அரக்க சுபாவம்னா ரெண்டே ரெண்டு தான். அரக்க சுபாவம்னா என்னது? அரக்கன் அப்படின்னா அவன் எவன் அப்படின்னு சிம்பிள். துக்கம் கொடுப்பவன், துக்கம் அடைபவன், அவங்களுக்கு பேர் என்னது? அரக்கன். துக்கம் கொடுக்கறதும் அரக்கனால தான் முடியும், துக்கம் எடுக்கிறதும் அரக்கனால தான் முடியும். அது நமக்கு 63 ஜென்மமாக நேச்சராக இருந்துச்சு. அது நமக்கு ஈஸியாகவும் வந்துடுச்சு. இப்போது பாபா சொல்றார், துக்கம் கொடுக்காதே, துக்கம் எடுக்காதே, ப்ளஸ் சுகம் கொடு, சுகம் எடு. இதுவும் என்னவா மாறணும்? நமக்கு இப்போ நேச்சராக மாறணும் இல்லையா? பாபா சொல்லிட்டார் சுகமாயிரு, பாபா சொல்லிட்டார் சுகம் கொடு, அவ்வளோதான். அவர் சொன்னார். அன்னைக்கு எனக்கு என் சுபாவம் அப்படி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அது கஷ்டம் இல்லை. அதுதான் என் சுபாவம். ஏன்னா பாபாவுக்கு அதுதான் சுபாவம். பாபாவால் துக்கப்பட முடியுமா முடியாதா? பாபாவால் துக்கப்பட முடியுமா முடியாதா? இவ்வளோ யோசிக்கக்கூடாது. இது அவருக்கு அவமரியாதை. பாபாவால் துக்கப்பட முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. அதுதான் எங்கள் அப்பாவுக்கு நேச்சர்னா, அதுதான் யாருடைய நேச்சராகவும் இருக்க முடியும்? என்னோட நேச்சராகவும் இருக்க முடியும். எங்கள் அப்பா நேச்சர் இல்லைன்னா உங்கள் பிறப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? உங்கள் அப்பா நேச்சர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு தான் பிள்ளையான்ற ஒரு கொஸ்டின் வந்துடும். எங்கள் அப்பா துக்கம் கொடுக்க மாட்டார், எங்கள் அப்பா துக்கம் அடைய மாட்டார், எங்கள் அப்பா சதா சுகக்கடல், எங்கள் அப்பா எல்லாருக்கும் சுகத்தை மட்டும்தான் கொடுப்பார். அப்போது அது என்னுடைய நேச்சர் ஆகிவிட வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்குறார். எவன் சுபாவமோ எவன் சமஸ்காரமோ 63 ஜென்மமாக உங்களுக்கு நேச்சர் ஆகிடுச்சு. அதாவது எவன்னா என்ன? இந்த இடத்துல யார்? ராவணன், மாற்றான், அயலான். இன்னொருத்தருடைய சுபாவம் நேச்சர் நமக்கு நேச்சர் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் அப்பாவுடைய சுபாவத்தை கொண்டு வர்றேன். அது எனக்கு நேச்சர் ஆக வேண்டும் இல்லையா அப்படின்னு கேட்குறார். அப்போ பாபா சொல்கிறார், உல்டி நேச்சருக்கு நஷே ஹோ ஜாத்தேகே. தலைகீழான நேச்சருக்கான உல்டி நேச்சருக்கே வசு ஹோ ஜாத்தேகே. தலைகீழான நேச்சருக்கு வசமாயிடுறீங்க. தப்பு. அது நம்மளோடது இல்லை, ராவணனோடது. அதுக்கு டக்குன்னு அடிமை ஆயிடுறீங்க. அவர் யதார்த்த நேச்சர் பாப்சமான் பன்னைக்கு இஸ்மி மெகனத்துக்கும். ஆனால் பாப்சமான்ங்கிறது உங்களுடைய யதார்த்த நேச்சர். தப்பான நேச்சர்லாம் உங்களுக்கு ஈஸியாக வருது. ஆனால் சரியான யதார்த்தமான உண்மையான நேச்சரை கொண்டு வர்றதுக்கு ஏன் சிரமப்படணும்? நான் பொறுத்துக்கணும்னு நினைக்கிறேன், சகிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்களே ஏன்? இதுதானே நேச்சர். தலைகீழானதெல்லாம் ஈஸியாக வருது, நேரானதெல்லாம் ஈஸியாக வரலே ஏன்னு கேட்குறார். ஆக பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளினுடைய ஆத்ம அபிமானத்தில் இருக்கும் நேச்சரை பார்க்க விரும்புகிறார். பாபாவுடைய விருப்பம் என்ன? போனது போட்டும், இனி என் குழந்தைங்க எப்போதுமே எப்படி இருக்கணும்னு பார்க்க ஆசைப்படுறேன். ஆத்ம அபிமானத்தில் சிரமப்பட்டுலாம் இல்லை, நேச்சராக இருக்கணும்னு பார்க்க ஆசைப்படுறேன். பிரம்மா பாபாவை பார்த்தீங்க, அவர் நடமாடிக்கொண்டு எந்த காரியத்தை செய்தாலும் ஆத்ம அபிமான ஸ்திதி என்பது அவருக்கு நேச்சராக இருந்தது. நேச்சராக ஒருத்தவங்க பாராட்டிட்டு போவாங்க, ஒருத்தவங்க திட்டிட்டு போவாங்க. திடீர்னு ஒரு மணி ஆர்டர் வரும், திடீர்னு ஒரு 1000 ரூபா ஏதோ விதத்தில் நஷ்டமாயிடும். 1000 விஷயங்கள் வந்துடும். ஒருத்தவங்க திடீர்னு சரீரம் விட்டுருப்பாங்க, ஒருத்தவங்க புதுசாக பாபா குழந்தை ஆயிருப்பாங்க. எல்லாமே அவருக்கு ஒன்று தான். அதுதான் ஆத்ம அபிமான ஸ்திதி. அது வந்துச்சே, இது போச்சே, அது ஆச்சே, இது ஆகலையே, அதெல்லாம் இல்லை. நேச்சர். நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபம், நான் ஆத்மா அன்பு ஸ்வரூபம், நான் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம். இது விஷயங்கள் வெளியே எப்படினாலும் நடக்கும். அது ட்ராமா. அதுக்கு பேர் என்னது? ட்ராமாவுக்காக என் சொந்த நேச்சரெல்லாம் என்ன பண்ணிக்க முடியாது. இது பெரிய ஸ்டேஜா சின்ன ஸ்டேஜ் தானா? விஷயம் எதனாலும் நடக்கும், ட்ராமா. அதுக்காகலாம் என் சொந்த நேச்சரெல்லாம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இது யாருடைய ஸ்டேஜாக இருந்துச்சு? பிரம்மா பாபாவுடைய ஸ்டேஜாக இருந்துச்சு. அவர் அம்மா சரி விட்டாங்களா? சரி விட்டாங்க, ரைட், ஓகே, ஃபினிஷ்டு. அவங்கள பொறுத்தவரை பார்ட், அவங்களுடைய பார்ட்.
புதுசாக அந்த குழந்தை சரண்டராக இருக்குதா, ரைட்டு, ஓகே. பாபா சொல்கிறார், அவருக்கு நடமாடிக்கொண்டும் கர்மங்கள் செய்து கொண்டும் ஆத்ம அபிமான நிலை என்பது நேச்சுராக இருந்தது. இதை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? பாபா ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் வச்சுட்டு தான் கேட்குறார். உன்னை போல தானே அவர். பிரம்மா என்ன ஸ்பெஷல்? பிரம்மாவும் நம்மை போல ஆத்மா, அவரும் நம்மை போல ஒரு குடும்பஸ்தர், அவருக்கு குடும்பம் எல்லாம் இருந்துச்சு. பாப்தாதா செய்தி கேள்விப்பட்டார். இன்றைய காலங்களில் விசேஷமாக தாதிகள் இந்த உரையாடல் செய்கிறார்கள். ஃபரிஸ்தா நிலை, கர்மாதீத்த நிலை, பாப்சமா நிலையை நேச்சுரலாக எப்படி உருவாக்குவது, நேச்சர் ஆகிவிட வேண்டும். இந்த உரையாடல் செய்கிறீர்கள் அல்லவா? தாதிகளும் இதைத்தான் திரும்ப திரும்ப பேசுகிறீர்கள். தாதி கோபி யகி பார் பார் ஆத்தாகனா பரிஸ்தா பஞ்சாய். தாதிக்கும் கூட என்ன தோணுது? நான் பரிஸ்தா ஆகணும், நான் கர்மாத்தீத்தாகணும், பாபாவை பிரத்யட்சப்படுத்தணும். பாபா சார் தாதிகளுக்கும் இதுதானே நேச்சராக இருக்குது, அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. அப்போ பரிஸ்தா ஆகணும் மற்றும் நிராகாரி கர்மாதீத நிலையை உருவாக்கணும். அதற்கான விசேஷமான சாதனம் பரிஸ்தா ஆகணும், நிராகாரி கர்மாதீத நிலையை உருவாக்கணும். அதற்கு விசேஷமான சாதனம் போல்டு லெட்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்குது. அகங்காரி ஆக வேண்டும். பரிஸ்தா ஆகணும்னாலும் சரி, நிராகாரி கர்மாதீத நிலையை அடையணும்னாலும் சரி, என்ன ஆகணும்? அகங்காரி, அகங்காரமே இல்லாதவர் ஆக வேண்டும். நிரகங்காரிதான் நிராகாரி ஆக முடியும். அகங்காரிதான் ஜோதி ஆத்மா புள்ளி. இதுக்கு என்ன ஆகணுமாமா? அகங்காரிதான் நிராகாரி ஆக முடியும். ஆகவே பாபா பிரம்மா மூலம் கடைசி மந்திரமாக நிராகாரியோடு கூடவே அகங்காரி என கூறினார். பாபாவுடைய கடைசி மந்திரம் சாக்கார பாபா மூலமா சொன்ன மகா மந்திரம் இது. இது சாக்கார பாபாவே சொல்றார், அவருடைய மகா மந்திரம் இது. வாணி சொல்லி முடிச்சிட்டார். வாணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு விடை பெறும்போது பாபா குழந்தைங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. அப்போ நிராகாரியோடு கூடவே எதுவும் சொல்லப்பட்டிருக்குது? அகங்காரி ஆக வேண்டும். இது லாஸ்ட் மந்திரம் இல்லையா? பொதுவாகவே ஒரு குரு அப்படின்னா அவங்களுடைய கடைசி மந்திரம் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மொத்த வாழ்க்கையினுடைய அனுபவம் அது. இங்கே பிரம்மா நமக்கு கொடுத்த மகா மந்திரம் இல்லையா? இதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணுமா வேண்டாமா? எதே? அகங்காரி. யார் எப்படி இருந்தா என்ன? நான் எப்படி, என் குரு சொல்லியிருக்கிறார், எனது சத்குரு சொல்லியிருக்கிறார் எப்படி இருக்கணும். இது எவ்வளோ பெரிய மகா மந்திரம். இது லாக்கரில் இருக்குதா, தாரணையில் இருக்குதா? அகங்காரி. இது 10 பூட்டு வச்சிருக்கிறோம். அவசரத்துக்கு அது ஓப்பன் பண்ணவே அகங்காரி ஆகணுங்கிறதுக்குள்ளே சண்டை போட்டு முடிச்சிடுறோம், அழுது முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன ஞாபகத்துக்கு வருது? ஓஹோ, இந்த இடத்துல நான் கொஞ்சம் நிரகங்காரியாக இருந்திருக்கலாமோ. பினிஷ்டு, போச்சு. அது இனி ஆகுது. இந்த மந்திரம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும்ல. எனக்கு பாபா லாஸ்ட்டாக சொன்னவர், உலகத்தில் கூட எங்கள் அம்மாவுடைய கடைசி ஆசை, எங்கள் அப்பாவுடைய கடைசி ஆசைன்னு செத்தாவது அந்த ஆசையை நிறைவேற்றுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இப்போது இது பாபாவுடைய கடைசி ஆசைன்னு ஃபீல் பண்ணுறோமா? எது பாபாவுடைய கடைசி ஆசை? நிராகாரி, நிரகங்காரி. விகாரி விடுங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ பாபா சொல்கிறது, நான் நிராகாரியோடு சேர்த்து நிரகங்காரியும் சேர்த்து தானே சொன்னேன் அப்படின்றார். நான் ஒன்று மட்டுமா சொன்னேன்? நான் ஆத்மா, ரைட்டு, அது ஓகே. நான் ஆத்மா தான், யார் இல்லைன்னா. அப்புறம் ப்ளஸ் நிரகங்காரி, என்ன சொன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஓகே பாபா. நிரகங்காரின்னு அதானே? ஓகே. நிரகங்காரின்னு அது எப்படி அப்படின்னாலே அங்கே என்ன இல்லாமல் போச்சு? அது அப்படிங்கிற வார்த்தையை பாபா கேட்டுக்கிட்டோம். என்னுடைய வார்த்தை எப்போதுமே என்னவா தான் இருக்கணும்? ஓகே. அதானே நிரகங்காரி. பாபா சொல்றார், இதை நான் கொடுத்த லாஸ்ட் மந்திரம் இல்லையா? அதுக்கு ஒரு வேல்யூ வேணும்ல. பாபா எனக்கு கடைசி விடை பெறதுக்கு முன்னால் கொடுத்த அவர் மொத்த வாழ்க்கை சாரத்தை நமக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டு போகிறார். எப்படி ஒரு அப்பா சாகிற வரைக்கும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி
உழைப்பை சொத்தை ஒரு சின்ன ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் பிள்ளைக்கு. இந்த சொத்தெல்லாம் இனிமேல் யாருக்கு? உனக்கு தான். அப்படி பாபா தன்னுடைய முழு கால உழைப்பினுடைய ஒரு பரிசா பாபா கொடுக்கிறார். நிராகாரி பவ, நிர்விகாரி பவ, நிரகங்காரி பவ. இந்த சொத்தை கொண்டாடணும் தானே பாபா கேட்குறார். நிராகாரியோடு கூடவே நிரகங்காரியும் கூறினார். சிர்ஃப் अपनी देह या दूसरे देह में फंसना इसको ही देहंकार या देहबान नहीं कहा जाता. தன் தேகத்திலேயோ பிறருடைய தேகத்திலேயோ மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதற்கு மட்டும்தான் தேகங்காரம், தேக உணர்வு என்று சொல்லப்படவில்லை. தேக அகங்காரபி தேக பானுபி ஹே. தேக அகங்காரமும் இருக்கிறது, தேக உணர்வும் இருக்கிறது. अपनी या दूसरे की देह बान में रखना, लगाव में रखना, उसमें तो मेजॉरिटी पास है. பாபா சொல்றார், தன்னுடைய தேகம் பிறருடைய தேகத்தினுடைய உணர்வில் வருவது, பற்றுதலில் இருப்பது, இதில் மெஜாரிட்டி பாஸ். ஜோ புருஷார்த்திக்கு லகன்மே ரகத்தேகே, அவங்க புருஷார்த்தத்தினுடைய ஈடுபாட்டில் இருக்கிறாங்க, அவங்க உண்மையான புருஷார்த்தியாக இருக்கிறாங்க. வகு இஸ் மோட்டே ரூபசே பரேகே, அது இந்த மேம்போக்கான ரூபத்தை விட்டு அப்பால் இருக்கிறது. ஆனால் தேக உணர்வினுடைய சூட்சும ரூபம் அநேகம் இருக்கிறது. என்னுடைய தேகம் பிறருடைய தேகம், இதில் நான் மாட்டிக்கக்கூடாது. தேக அபிமானத்தில் மாட்டிக்கக்கூடாது, தேக உணர்வில் மாட்டிக்கக்கூடாது. என் தேக உணர்வு பிறர் தேக உணர்வு இதில் மாட்டிக்கக்கூடாது. இது மேம்போக்கான விஷயம். ஆனால் இதில் ரொம்ப சூட்சுமம் இருக்கிறது. தேக உணர்வு, தேக அபிமானம். தேக அபிமானத்தை விட சூட்சுமம் என்னது? தேக உணர்வு. இந்த தேக உணர்வு ரொம்ப சூட்சுமமாக இருக்கிறது. பாபா சொல்றார், இஸ்கி லிஸ்ட் ஆப்புமே நிக்கால் நாகே. மேலோட்டமாக எனக்கு தேக உணர்வு இல்லை, தேக அபிமானம் இல்லை, ஆனால் இதில் நிறைய சூட்சமம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோபமே வராது, ஆனால் எங்கள் வீட்டில் பாபா ஃபோட்டோவை தூக்கி உடைச்சாங்களா, எனக்கு என்ன வந்துடுச்சு? கோபம் வந்துடுச்சு. ரைட்டா ராங்க? பார்க்குறதுக்கு என்னமோ அவங்க ஸ்ரீமத்தை, அதாவது பாபா மேலே பிரியம் இருக்கிற மாதிரி தெரியும். பாபா சில நேரத்தில் சொல்லுவார், கோபப்படுறது தப்பு தப்பு, ரைட். அதை பார்த்து எனக்கு டென்ஷனாக வருது, நீங்கள் ஏன் இப்போ கோவப்படுறீங்கன்னு எனக்கு டென்ஷன் வருதுன்னு அதுவும் கூட என்ன தான் சொல்லுவார் பாபா. சில நேரத்தில் சொல்கிறாங்க, யாராவது தப்பு வந்தால், தப்பு பண்ணால் எனக்கு கோபம் வருது. அதுக்கு பாபாவுடைய ஆன்சர் பாருங்கள் அழகா. தப்பு தான், கோவப்படுறது தான். தப்புக்கு தப்பு ஒருபோதுமே என்னவா இருக்காது? ரெமெடி, தீர்வு, சொல்யூஷன் ஆக இருக்க முடியும். ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, அது தப்பு தான், எல்லாருக்கும் தெரியுது. அதை பார்த்து கோபம் வந்தால் அதுக்கும் பேர் என்னது? தப்பு தான். இல்லை நான் வருத்தப்படுறேன்னு வச்சு, ஒரு தப்பு நடக்குது, எனக்கு வருத்தம் வருது, தப்புங்கிறது தப்பு தான், எனக்கு வருத்தம் வர்றது மட்டும் ரைட்டா? தப்புக்கு தப்பு ஒருபோதுமே என்னவா இருக்க முடியாது? தீர்வாக இருக்க முடியாது, இல்லையா? அப்போது தேக உணர்வுங்கிறது ரொம்ப சூட்சமமாக போயிடுது. நான் சும்மா வருத்தப்படலை, அவங்க தப்பு செஞ்சாங்க எனக்கு வருத்தம் வந்துச்சு. நான் சும்மா கோவப்படலை, அவங்க தப்பு பண்ணாங்க கோவம் வந்துச்சு. பாபா சொல்கிறார், தேக உணர்வினுடைய சூட்சும ரூபத்தின் லிஸ்ட் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். நமக்கு நிறைய நேரத்தில் மேம்போக்கான தேக அபிமானம், தேக உணர்வு தான் தெரியுது. சூட்சுமம் பற்றி ஒவ்வொருத்தருடைய சூட்சுமமும் வேறையாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேக உணர்வின் சூட்சுமத்தன்மையை லிஸ்ட் எடுங்கன்னா 1 2லாம் இல்லை, நிறைய. எப்பப்பெல்லாம் எனக்கு கவலை வருது, எப்பப்பெல்லாம் எனக்கு டென்ஷன் வருது, எப்பப்பெல்லாம் எனக்கு கோபம் வருது, எப்பப்பெல்லாம் பயம் வருது, எப்பப்பெல்லாம் கவலை வருது, இது எல்லாமே என்னது தான்? தேக உணர்வு. அது சூட்சமாக இருக்குது. நம்ம அதுக்கான லிஸ்ட்டு எடுத்து வைங்கன்றார் பாபா. நிறைய நேரத்தில் அது வருது போது எத்தனை வந்துச்சு எத்தனை போச்சுன்னே தெரியல. அப்புறம் திருப்பி அது நாளைக்கும் அது என்ன பண்ணுது? வருது. லிஸ்ட் எடுத்து வச்சோம்னா நாளைக்கு வர்றதுக்கு முன்னால் நம்ம எச்சரிக்கை ஆகிடுவோம். பாபா சொல்கிறார், தேக உணர்வின் சூட்சும தேக உணர்வின் லிஸ்ட் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பாப் தாதா அதை இன்றைக்கு சொல்ல போவது இல்லை. உங்களுக்கு என்னென்னலாம் சூட்சும தேக உணர்வு இருக்குதுங்கிறத இன்றைக்கி சொல்ல மாட்டேன்ட்டார். நான் சொல்லுவேன், நீங்கள் சரிம்பிங்க, அப்புறம் மறந்துடுவீங்க, எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? பாபா சொல்கிறார், நான் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன்,
சொல்ல மாட்டேன். இன்றைக்கி நான் சொல்ல மாட்டேன். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு, எனக்கு எங்கெங்கெல்லாம் தேக உணர்வு எனக்கே தெரியாமல் வந்து போகுது, அதுக்கான ஒரு லிஸ்ட் எடுங்க. இன்று இந்த சமிக்ஞையே ரொம்ப அதிகம். ஏனெனில் நீங்கள் அனைவரும் புத்திசாலிகள். பாபா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிற. நான் இப்போ கோடு போட்டு தான் காமிச்சிருக்கிறேன். இதுவே கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா நீங்கள்லாம் யார்? புத்திசாலிங்க. நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். இதெல்லாம் தேக உணர்வு, இதிலெல்லாம் மாயா இருக்குது, இதிலெல்லாம் தேக அகங்காரம் இருக்குது, இந்த டீட்டெயிலாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் ரொம்ப புத்திசாலிகள். ஆப் ஜப் ஜான்தே ஹோனா, நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா. अगर सभी से पूछेंगे ना तो सब बहुत होशियारी से सुनाएंगे. எல்லார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக பதில் கூறுவீர்கள். ஆனால் பாப்தாதா ஒரு சின்ன புருஷார்த்தம் மட்டும் கூறுகிறார். அதுவும் சகஜமான புருஷார்த்தம் கூறுகிறார். சதா எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பில் கடைசி மந்திரம் 3 வார்த்தையை நினைவில் வையுங்கள். பாபா நமக்கு ஒரு சின்ன சகஜமான புருஷார்த்தம் சொல்கிறார். என்ன புருஷார்த்தம்? சின்ன சகஜமான புருஷார்த்தம். எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பினில் லாஸ்ட் மந்திரத்தை, நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி மந்திரத்தை சதா நினைவில் வையுங்கள். சிந்தனை வரும்போது நான் நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரியா, வார்த்தை வரும்போது நான் நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரியா, செயல் செய்துட்ருக்கும் போது நான் நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரியா. யாரையாவது சந்திக்கிறேன், தெரிஞ்சவங்களையோ தெரியாதவங்களையோ. தெரிஞ்சவங்களை சந்தித்தா சம்பந்தம், தெரியாதவங்களை சந்தித்தா தொடர்பு. சம்பந்தம் தொடர்பில் வரும்போது நான் நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி, இந்த கடைசியில் பாபா சொன்ன மந்திரத்தை நினைவில் வைத்திருக்கிறேனா? சங்கல்பத்தில் செக் பண்ணுங்க, மகா மந்திரம் நிறைந்திருக்கிறதா? அதே போல தான் பேச்சு கர்மம் எல்லாவற்றிலும் இந்த 3 வார்த்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள், சமான் செய்யுங்கள். இல்லைன்னா சமான் செய்யுங்க. இப்போ இந்த இடத்துல பாபா பேசினா எப்படி பேசுவார்? இப்போ இந்த இடத்துல பாபா சிந்திச்சா எப்படி சிந்திப்பார்? இதை பாபா செஞ்சா எப்படி செய்வார்? இவங்களே பாபா சந்திச்சா எப்படி சந்திப்பார்? அப்படி நான் இவங்களை சந்திக்கிறேனா? டேலி பண்ணுங்கன்னு சொல்றார். டேலி பண்ணுங்க. ஒரு படத்தை பார்த்து இன்னொரு படம் வரைகிற மாதிரி, பிரம்மா பாபா இவங்களை சந்திக்கும் போது எப்படி சந்திப்பார்? பிரம்மா பாபாட்ட இவங்க இப்படி நடந்துக்கிட்டா பாபா இப்படி நடந்துப்பார். பிரம்மா பாபா இந்த வேலையை செய்யும்போது எந்த ஸ்திதியில் இருந்துட்டு செய்வார்? பிரம்மா பாபா இவங்களுக்கு எதையாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினச்சி சொன்னால் எதை சொல்லுவார்? டாலி பண்ணுங்க. பாப் சமான், அதுதானே பாப் சமான். அப்போ அவரை நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி ஆன பிறகு அவர் சொல்கிறார். அந்த வார்த்தையை அவர் சம்பூர்ணம் ஆகும்போது சொல்கிறார். அப்போ அந்த ஸ்டேஜை நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன். நான் அதை என் பேச்சில், என் கர்மத்தில், என்னுடைய சங்கல்பத்தில், என்னுடைய சம்பந்தத்தில், என்னுடைய தொடர்பில் கொண்டு வர்றேனா? வரணும் இல்லையா? இதை நீங்கள் செய்யுங்க. இந்த மகா மந்திரத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க, சமமாகுங்க. இது சகஜம்தானே. முழு முரளியையும் நீங்கள் நினைவு செய்யணுங்கிறது ஈஸியாக கஷ்டமா? பாபா சொல்றார் அது வேற. நான் சொல்றது 3 வார்த்தையை மட்டும் அப்படின்றார். டோட்டல் முரளியை நினைவு செய்யறதுங்கிறது வேற. பாபா மொத்தமாக கடைஞ்சி சாரம் எடுத்து கொடுக்குறார். என்ன மட்டும் ஞாபகம் வைங்க, 3 வார்த்தை. நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி. இதை எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பில். இந்த மகாமந்திரம் சங்கல்பத்தையும் சிரேஷ்டமாக்கிவிடும், பேச்சிலும் பணிவுத்தன்மையை கொண்டு வந்துடும், கர்மத்திலும் சேவா பாவனையை கொண்டு வரும், சம்பந்தம் தொடர்பில் சதா சுப பாவனை சிரேஷ்ட விருப்பத்தினுடைய உள் உணர்வை உருவாக்கும். பாப்தாதா சேவைக்கான செய்திகளையும் கேட்கின்றார். சேவையில் இன்றைய காலகட்டத்தில் விதவிதமான கோர்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா? ஆனால் இப்போ ஒரு கோர்ஸ் இன்னும் மிச்சம் இருக்கிறது. அது ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் என்ன சக்தி வேண்டுமோ அந்த ஃபோர்ஸுக்கான கோர்ஸ் கொடுக்க வேண்டும். ஃபோர்ஸுக்கான கோர்ஸ் கொடுக்க வேண்டும். சக்தி நிரப்புவதற்கான கோர்ஸ்.
வார்த்தை மூலமாக சொல்லுவதற்கான கோர்ஸ் ஏற்கனவே நடத்திட்டு தான் இருக்கிறோம். சொல்லின் மூலமாக நாம் பிறருக்கு கோர்ஸ் எடுக்கிற கோர்ஸை நடத்திட்டு தான் இருக்கிறோம். இப்போ சக்தி நிரப்பக்கூடியது, சொல்லோடு கூடவே சக்தியை நிரப்பும் கோர்ஸும் வேண்டும். இதன் மூலம் வெறுமனே அச்சா அச்சான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, அச்சா ஆயிடுவாங்க. இப்போ நாம் கோர்ஸ் கொடுத்தா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னைக்கு நல்லா ஆக போகிறாங்க? நாம் வெறும் வார்த்தை மட்டும் இல்லாமல் சக்தியையும் சேர்த்து கொடுத்தோம்னா, பாபா சொல்கிறார், அவங்க நல்லா ஆகக்கூடிய கோர்ஸ் கொடுங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்ல வைக்கக்கூடிய கோர்ஸ் இல்லை. அவங்க பாராட்டிட்டு போனாங்க, அதில் பைசா இல்லை. பாபா சொல்கிறார், அவங்க ஆகிட்டாங்க, இப்போ அந்த ஆத்மா நல்லா ஆயிடுச்சு. பாபா சொல்கிறார், நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் சொல்ல வேண்டாம், இப்போது நல்லாவே ஆகிடக்கூடிய கோர்ஸ். அப்போது இதை வர்ணனை செய்யணும். இன்று எனக்கு சக்தியினுடைய அனுபவம் கிடைத்தது. அஞ்சலி, சக்தியினுடைய அஞ்சலி எனக்கு அனுபவமானது. அப்போது நமக்கும் அனுபவம் ஆகணும், அந்த ஆத்மாக்களுக்கும் மிகுந்த அளவுக்கு அனுபவம் ஆக வேண்டும். நமக்கு ஆனாதான் அவங்களுக்கு என்னவாகும்? நான் இனி சக்திசாலியாக ஃபீல் பண்ணாதான் எதுக்கு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? நானே பயங்கர டென்ஷன் வந்துட்டு மயக்க பிடிச்சி பேசினேன், அதில் யாருக்கா அது நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் கூட சொல்லியிருக்கலாம், வசனங்கள்லாம் சொல்லியிருக்கலாம், அது பிரயோஜனமே இல்லைன்றார் பாபா. பாபா சொல்கிறார், நான் சிறப்பாக இருந்தால் தானே மற்றவங்களை சிறப்பாக்க முடியும், நான் சக்திசாலியாக இருந்தால் தானே மற்றவங்களை சக்திசாலி ஆக்க முடியும். அப்போ பாபா சொல்கிறார், நானும் சக்தி நிறைந்திருக்கணும், ஃபோர்ஸ் நிறைஞ்சிருக்கணும், அப்போ தான் மற்றவங்களுக்கும் அதை ஏற்படுத்த முடியும். புரிந்ததா? பாப்தாதா என்ன விரும்புகிறார் என்று. லட்சியம் லட்சணத்தை சமமாக ஆக்குங்கள். லட்சியம் எல்லோரையும், லட்சிய சபிகா தேக்கர், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய லட்சியத்தை பார்த்து பாப்தாதாவுக்கு ரொம்ப ரொம்ப குஷி. இப்போ நீங்கள் என்ன மட்டும் செய்யுங்க, அதை லட்சணத்துக்கு சமமாக்கி விடுங்கள். பாப் சமான் மிக சகஜமாக ஆகிவிடும். பாப்தாதா குழந்தைகளை சமானத்தை காட்டிலும் உயர்ந்தவர்களாக, தன்னை காட்டிலும் உயர்ந்தவராக பார்க்க விரும்புகிறார். நம்ம பாப் சமான் சொல்கிறோம், இல்லை நீங்கள் என்னை விட பெரிய ஆளாக ஆகணும்னு பார்க்க விரும்புகிறேன். சதா பாப்தாதா குழந்தைகளை தலை கிரீடமாக கூறுகிறார். ஆக கிரீடம்னா என்ன? அது தலையை விட மேலே இருக்கும் இல்லையா? அப்போ டீச்சர்ஸ் நீங்கள் யார்? தலையின் கிரீடம் இல்லையா? டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறார், பாருங்கள் எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, ஒரு குரூப்பில் இத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, அப்போ ஒவ்வொரு குரூப்லையும் எத்தனை டீச்சர்ஸ் இருப்பாங்க? டீச்சர்ஸ் பாப்தாதாவினுடைய ஒரே ஒரு ஆசையை பூர்த்தி செய்கிறதுக்கு சங்கல்பம் செய்திருக்கிறீங்க தானே? பாபா சொல்கிறார், லேக்கின் சாம்னே நஹி லாயா, சங்கல்பம் செஞ்சாச்சு, இப்போ அதை முன்னால் கொண்டு வரணும். புரிஞ்சிருக்கிறீங்க என்னது? பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா சொல்லியிருக்கிறாங்க, இப்போ வாரிசு மாலையை உருவாக்குங்கள். வாரிசு மாலை, மற்றபடி ஜென்ரல் மாலை இல்லை. இன்னொன்று, சம்பந்தம் தொடர்பில் வர்றவங்களே மைக்காக ஆக்குங்க. நீங்கள் பேசாதீங்க, ஆனால் அவங்க உங்களுக்காக மீடியா ஆகணும், உங்களுக்கான தொடர்பு சாதனம் ஆகணும். நீங்கள் தனக்கான மீடியாவை உருவாக்குங்க. மீடியானா நாம் சும்மா இருக்கணும், நம்மளை பற்றி மற்றவங்க என்ன பண்ணணும் சொல்லணும், நம்ம மேடையில் உட்காரணும், யோகா பண்ணணும், வந்துடணுன்றார். மற்றபடி 7 நாள் கோர்ஸையும் அவங்களே என்ன பண்ணிடணும். ஆரம்பத்தில் நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லணும், ஞானத்துக்கு வந்த புதுசில். அப்புறம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆச்சு கல்யாண வீட்டுக்கே போகிறோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு வீட்டில் உள்ளவங்களே சொல்லுவாங்க. சாப்பிடலாம் நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, சாப்பிட அவங்களாம் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, உன்ட்ட சொல்லவே இல்லையே, நீனா முடிவு பண்ணிட்டா இப்படி. அதுதான் சேவை. பாவ சொல்கிறார், உங்களை பற்றி நீங்கள் வாயை திறந்து என்ன பண்ணக்கூடாது சொல்ல. அந்த ஆத்மா ரொம்ப பொறுமை, அவங்க ரொம்ப பொறுமை, அவங்க ரொம்ப அதெல்லாம் அவங்க வருத்தப்படவே மாட்டாங்களே, அவங்க கவலைப்படவே மாட்டாங்களே அப்படின்னு நமக்காக என்ன பண்ணணும், அவங்க அதை ஈஸியாக எடுத்துப்பாங்க. அவங்க எப்பவும் பாபா நினைவில் தான் இருப்பாங்க. பாபா சொல்கிறார், உங்களுக்கு அவர்கள் என்ன ஆக வேண்டும், மீடியா ஆக வேண்டும். நீங்கள் சொற்பொழிவு ஆற்றினது போதும், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே போதுன்ட்டார் பாபா. பாபா சொல்கிறார், அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்கன்றார். நீங்கள் மற்றவங்களே மீடியா ஆக்குங்க, மற்றவங்களே மைக் ஆக்குங்க. உல்டா யா சுல்டா ஆவாஜ் ஃபைலாத்தை ஹேனா, தப்பாவோ சரியாவோ உங்களை பற்றி ஊர் உலகம் பேசுது இல்லையா?
இப்போ மைக்கை அப்படி தயார் பண்ணுங்க, மீடியாவுக்கு சமமாக பிரத்யட்சமான சப்தத்தை அவர்கள் பரப்ப வேண்டும். ஆப் ககிங்க, நீங்கள் சொல்வீங்க பகவான் வந்துட்டார் பகவான் வந்துட்டார் அப்படின்னு, ஆனால் அதை அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் உங்கள் தரப்பில் மற்றவங்க சொல்லணும், அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவங்க சொல்லணும். முதல்ல நீங்கள் உங்களுடைய சக்தி ரூபத்தை பிரத்யட்சப்படுத்துங்க. எப்போ சக்திகள் நீங்கள் பிரத்யட்சம் ஆவீங்களோ அப்போ பாபா பிரத்யட்சம் ஆவார். அப்போ சொல்லுங்க, மீடியா தயார் செய்யலாம் தானே, செய்வீங்க தானே, செய்வீங்களா? சலோ कंगन ही सही, माला छोड़ो, तैयार किया है, हाथ उठाओ, जिसने ऐसे तैयार किया है. பாபா சொல்கிறார், நீங்கள் இப்போ கங்கணத்தை விடுங்க. பாபா சொல்கிறார், இப்போ மாலையை விடுங்க, கங்கணத்தை உருவாக்கிக்கோங்க, செஞ்சே ஆகணும். பாபா சொல்கிறார், கை தூக்குங்க, நாங்கள் அப்படிப்பட்ட மாலையை உருவாக்கி இருக்கிறோமா அப்படின்னு பாப்தாதா பார்ப்பார். யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட மீடியா தயார் பண்ணியிருக்கிறீங்கன்னு பாபா பார்ப்பார். நல்லது, தைரியம் வச்சுருக்கிறீங்க, டீச்சர்ஸ் கேட்டீங்க தானே என்ன செய்யணும். சிவராத்திரியில் வாரிசு குவாலிட்டியை தயார் பண்ணுங்க, மைக்கு தயார் பண்ணுங்க. அப்புறம் பிறகு அடுத்த வருஷத்தில் சிவராத்திரியில் எல்லார் வாயிலிருந்தும் சிவபாபா வந்து விட்டார், இந்த சப்தம் வெளிப்படணும். அப்படி சிவராத்திரியை கொண்டாடுங்க. ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப நல்லா செய்கிறீங்க. ப்ரோக்ராமுக்கு எல்லாரையும் அனுப்புகிறீங்க இல்லையா? ப்ரோக்ராம் எல்லாம் சரிதான். ஆனால் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஏதாவது மைக் ரெடி பண்ணுங்க, யாரையாவது வாரிசாக யாரையாவது ஆக்குங்க, இந்த புருஷார்த்தம் பண்ணுங்க. சொற்பொழிவு செஞ்சிட்டே தான் இருக்கிறீங்க. பாபா சொல்கிறார், பாஷன் கியா சலே கயே ஐசா நகி, சொற்பொழிவு பண்ணேன் போயிட்டேன், சொற்பொழிவுக்கு வந்தாங்க அவங்க போயிட்டாங்க, அப்படிலாம் இல்லை. இதுவோ எத்தனை வருஷமாக நடக்குது? 66 வருஷமாக நடந்துட்டுருக்குது. 50 வருஷ சேவையையும் கொண்டாடி முடிச்சிட்டிங்க, கோல்டன் ஜூப்ளியையும் கொண்டாடி முடிச்சிட்டிங்க. இப்போது சிவராத்திரி டைமண்ட் ஜூப்ளி கொண்டாடுறீங்க. பாபா சொல்கிறார், இது 2 விதமாக ஆத்மாக்களையும் தயார் பண்ணுங்க. फिर देखो நகடா பஜாத்தேகே யா நகி, பிறகு பாருங்க முரசு கொட்டுதா அல்லது இல்லையா என்று. நல்லது, தாதிகளோட பாபா பேசுகிறாங்க. டீக்கு ஹோகை, இப்போ நல்லாயிட்டீங்களா? அபி கோய் பீமாரி நகி, இப்போ எந்த நோயும் இல்லையா? பாகு கை, நோய் போயிடுச்சா? वह सिर्फ दिखाने के लिए आई, जो सभी देखे हमारे पास भी आती है, कोई बड़ी बात नहीं. நோயெல்லாம் தாதிகளுக்கு ஏன் வருது? நோயெல்லாம் தாதிகளுக்கு ஏன் வருது? காண்பிக்கிறதுக்காக வருது. நான் இவங்கள்ட்டே வாரேன், உங்கள்கிட்ட வரக்கூடாதா? நோய் எதுக்கு வருது? தாதிகளுக்கு. நோய் தாதிகளுக்கு ஏன் வருது? அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்குது. ஏன் நடக்குது? ஏன் பாபா இன்னி இப்படி ஆக்கிட்டு, கடைசியில் கை விட்டுட்டு ஆப்ரேஷன் வரக்கூடாது நினச்சிட்டே போனேன், வந்துடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு பாபா சொல்லலை. எது வந்தாலும் சரி, இது தாதிக்கே வந்திருக்குது, நமக்கு என்ன? அப்படி ஒரு சங்கல்பம் நமக்கு வரணுங்கிறதுக்காக தாதிகளுக்கு என்ன வருது? அவங்களாம் கர்மாத்தீத், நமக்காக அவங்க ஒரு படி இறங்கி எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. சரி, தாதிக்கு வருது, நமக்கு ஒன்றும் இல்லை. பாபா சொல்கிறார், நோய் வந்துச்சு போயிடுச்சு தானே, ஓடி போயிடுச்சா? எதுக்காக நோய் வந்துச்சு? காண்பிக்கிறதுக்காக. நான் இவங்களுக்கே வந்திருக்கேன், உனக்கு என்ன, நீ தைரியமாயிரு. இவங்களுக்கு வந்துச்சு போயிடுச்சு இல்லை இத்தனை வயசில், அப்புறம் நமக்கு என்ன? வந்தா என்ன பண்ணும்? போகும். அதை காண்பிக்கிறதுக்காக. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பாபாட்ட போய் நோயை பற்றிலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சம்பூர்ணம் ஆகிற வேலையை பார்ப்பீங்களா? இன்னும் கால் வலிக்குது, கை வலிக்குது, அதெல்லாம் சம்பூர்ணம் ஆகும்போது சேர்த்தும் சரியாயிடும். அது நம்முடைய பேச்செல்லாம் எதை பற்றி தான் இருக்கணும்? இன்னும் எனக்கு கோபம் இருக்குது பாபா, எனக்கு இன்னும் அகங்காரம் இருக்குது பாபா, இதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு இன்னும் கால் வலி இருக்குது பாபா, இன்னும் தலைவலி இருக்குது பாபா, கோபம் போட்டோம் அகங்காரம் போட்டோம் கூடவே கால் வலி தலைவலியெல்லாம் என்ன பண்ணிவிடும்? பாபா சொல்கிறார், இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்ட்டார். அவருக்கு தலைவலி வந்தால் தெரியும், கால்வலி வந்தால் தெரியும், இது பெரிய விஷயமா இல்லையான்னு. அப்படியா? அவருக்கு எல்லாமே தெரியும்.
அவருக்கு சரீரமே இல்லாட்டாலும் தெரியும். அவர் நாலேஜ்ஃபுல். அவர் தெரிஞ்சு தான் சொல்கிறார், இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அவர் டாக்டர் சொல்கிறார், நீங்கள் எதையாவது ஒரு பெரிய பிரச்சனைன்னு எடுத்துகிட்டு போவீங்க, டாக்டர் சொல்லி இது ஒரு விஷயமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதையோ ஒன்று கொடுப்பாரு, அது சரியாயிடும். நம்ம என்னமோ அது கேன்சர் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போவோம். அது ஒரு கட்டி கூட இல்லைங்க, அது சும்மா ஒரு வீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணி முடிச்சிடுவார், காலி பண்ணி விட்டுருவார் அந்த நோயை. பாபாவுக்கு தெரியும் இந்த நோய்களெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதுவும் சங்கம் யுகத்துலலாம் நோய்ங்கிறது ஒரு மேட்டரே இல்லை. அது வரும் போகும், அது வரும் போகும், அதுக்கு வேறு வேலைக்கிறது இல்லை. நம்மளை சம்பூர்ணமாக்காமல் அதுங்கெல்லாம் என்ன பண்ணாதுங்க, விடாதுங்க. பாபா சார் அது ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் நம்பலை அப்படின்னா நான் தாதிகளுக்கும் இந்த நோய்களெல்லாம் கொடுத்து காமிக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கும் வருது, அவங்களுக்கும் போகுது. எல்லா தாதிகளுமே மிக நன்றாக கதாபாத்திரத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பாப் தாதா எல்லாருடைய கதாபாத்திரத்தை பார்த்தும் குஷி அடைகிறார். யாரை பார்த்தாது டென்ஷன் ஆகணும்ல பாபா, அப்படிலாம் இல்லை. பாபா சார் எல்லாருடைய கதாபாத்திரத்தை பார்த்தும் பாப் தாதா குஷி அடைகிறார். நிர்மல் சாந்தா தாதி அவங்களையும் பாபா பார்க்குறார். நீங்களாம் ஆதி ரத்தனம் இல்லையா, அனாதி ரூபத்திலும் நிராகார பாபாவுக்கு நெருக்கம். கூடவே ஆதி ரூபத்தில் ராஜ்ய தர்பாரிலும் நீங்கள் கூடவே இருக்கிறீங்க. சதா ராயல் ஃபேமிலியினுடைய ராயலானவங்க நீங்கள். சங்கம் யுகத்திலும் நீங்கள் ஆதிரத்தினம் ஆகிறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. ஆக பெரிய பாக்கியம் இல்லையா, பாக்கியம் தானே. உங்களுடைய வருகை வீட்டிருத்தல் இதுவே எல்லாருக்கும் வரதானம். நீங்கள் கிளாஸுக்கு வந்தாலே என்னதுதானாமா, எல்லாருக்கும் வரதானம். நீங்கள் கிளாஸில் உட்காந்தாலே அது எல்லாருக்குமே வரதான். தாதியை பார்த்து சொல்கிறாங்கன்னா பாபா நம்மளை பார்த்தும் சொல்கிறார். நீங்கள் பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி. நேற்று கூட யாரோ சொன்னாங்க, இப்போ ரத்தன்மோனி தாதியெல்லாம் பேசுகிறதே இல்லையாம, அவங்க ஏன் பேசணும், அவங்க ஏன் இனி பேசணுன்றேன். இனி அவங்க இருந்தாலே போதும், இனி அவங்க பேசணுன்ற அவசியம்லாம் இல்லவே இல்லை. அப்படி ஒரு ஆத்மா நம்ம கூட இருக்கிறாங்களே, அவங்க இங்கே வரணுன்ற அவசியம் இல்லை. அவங்க மதுபனில் இருந்தாலே கூட போதும். அது யாருக்கு ஆசீர்வாதம் தான், நமக்கு ஆசீர்வாதம் தான். பாபா சொல்கிறார், போலோ நீங்கள் பேசுங்க, இல்லை நகி போலோ பேசாமல் இருங்க. குச்சி கரோ நகி கரோ, எதையாவது நீங்கள் செய்யுங்க இல்லைன்னு செய்யாமல் இருங்க. லேக்கின் ஆப்கா ஹாஜிர் ரகனாகி சப்கேலியே வரதானுங்க. ஆனால் நீங்கள் கூட இருந்தாலே போதும், அது எல்லாருக்குமே என்னது வரதானம். தாதிக்கு சொன்ன அந்த வார்த்தை நமக்கும் பொருந்தணும். பாபா நம்மளை பார்த்து சொல்லணும், நீ பேசணுன்ற அவசியம்லாம் இல்லை, நீ சும்மா போயிட்டு வந்துடு அந்த சேவைக்கு. ஐயோ நான் பேசலான்னு மைக்கு பிடிச்சி பேசலான்னு போனேன், கடைசியில் இங்கே மைக்கு தரலையே அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்கன்றார் பாபா. போங்க, போயிட்டு வந்தீங்களே அதுவே என்னது தான், சேவை தான். நீங்கள் ஒன்றுமே செய்யலையே பரவாயில்ல, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கல்ல அதுவே ஒரு உற்சாகம் தானே. சேவை நடக்கிற ஒரு இடத்த விட்டுட்டு நம்ம ரூமில் படுத்து தூங்கிட்டு வந்தோம்னா நமக்கே மனசு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். பாபா சொல்கிறார், நீங்கள் சேவையே பண்ண வேண்டாம், அந்த இடத்துல இருங்க போதும். இது யாருக்கு சொல்கிறார், 90 வயசு தாதிக்கு சொல்கிறார். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்றார். அச்சா நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். லௌகீக அலௌகீக வாழ்க்கையில் சதா விடுபட்டவராகி பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்வதன் மூலம் நஷ்டோ மோகா ஆகுக. லௌகீக அலௌகீக வாழ்க்கையில் சதா விடுபட்டவராகி பரமாத்ம துணையை அனுபவம் செய்வதன் மூலம், பரமாத்ம துணையை அனுபவம் செய்வதன் மூலம் நஷ்டோ மோகா ஆகுக. சதா விடுபட்டு இருப்பதன் அடையாளம் பிரபுவினுடைய பியார், அன்பை அனுபவம் செய்வது. எவ்வளவு அன்பு இருக்குமோ அவ்வளவு சேர்ந்தே இருப்போம், தனித்திருக்க மாட்டோம். அன்பு என்று கூடவே இருப்பவர்களுக்குத்தான் சொல்லப்படுகிறது. எப்போ பாபா துணையாகிறாரோ அப்போ எல்லா சுமைகளையுமே பாபாவிடம் கொடுத்துவிட்டு தன்னை லேசாக்கி கொள்ளுங்கள். இந்த விதிதான் நஷ்டோ மோகா ஆகுவதற்கான விதி. ஆனால் புருஷார்த்தத்தினுடைய சப்ஜெக்டில் சதா இந்த வார்த்தையை அண்டர்லைன் செய்யுங்க. லௌகீக அலௌகீக வாழ்க்கையில் சதா விடுபட்டவர்களாக இருங்க. அப்போ சதா பாபாவின் துணையை அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகன். விகாரங்கள் என்ற பாம்புகளை தன்னுடைய படுக்கை ஆக்கி கொள்ளுங்கள், அப்பொழுது சகஜ யோகி ஆகி விடுவீர்கள். விகாரங்கள் என்ற பாம்புகளை தன்னுடைய
படுக்கை ஆக்கி கொள்ளுங்கள். விஷ்ணுவை எப்படி காமிச்சிருக்கிறாங்க? பாம்புல படுத்திருக்கிறதா காண்பிக்கிறாங்க. பாபா சொல்ற, நீங்க எதை படுக்கை ஆக்கிடுங்க? விகாரங்கள் என்கின்ற பாம்புகளை படுக்கை ஆக்கிடுங்க. அப்போ நீங்க சகஜ யோகி ஆகி விடுவீர்கள். ஓம் சாந்தி.